கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே கூட ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வாராங்க. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கண்மலையானவரே, நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தெய்வமே, எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம், அதுல 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5:10. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானின் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இந்த குஷ்டரோகம் நீங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு படைத்தலைவனாகிய அந்த நாகாம என்ன பண்றான், அந்த மந்திரி பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயங்கரமான வியாதி. அவன் யாருன்னு கேட்டான், குஷ்டரோகம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரிக்கு வந்திருக்கு. அவன் சொல்றான் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகாமம் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமா இருந்தான். எப்படியா? படைத்தலைவன் எண்ணிக்கை உள்ளவனுமா இருந்தான். சீரியா நாட்டில இப்படிப்பட்ட ஒரு தலைவன், அவனுக்கு என்ன பாருங்க, வெளியேதான் தலைவன், வெளியே நல்ல பதவி, மதிப்பு, மரியாதை எல்லாம் இருந்தது. ஆனால் சரீரத்திலேயோ தாங்க முடியாத அந்த குஷ்டரோகம். எவ்வளவு வேதனைக்குரிய காரியம் பாருங்க. ஆனாலும் பாருங்க, அவன் எங்கெங்கே போறான், எங்கெங்கே செய்யறான், எவ்வளவு செலவு பண்றான், நீங்க யாரா பாக்குற சீரானத்துல அங்கே ஒண்ணுமே நடக்கல. அவனை சுத்தமாக முடியல. அவனுக்கு வியாதி சுகமாட்டுது. என்ன பண்ண தெரியாம முடிச்சுட்டு இருக்கான். அப்ப அங்கே அந்த படைத்தலைவனை ஆகிட்ட அங்கே ஒரு சிறு பிள்ளை என்ன பண்றாப்புல, இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கள் தேசத்துல எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறா, அவரிடத்துல நீங்க போய் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வியாதி, இந்த குஷ்டரோகம் நீங்கும் என்று சொல்லுகிறான். உடனே அவன் மனைவி கூப்பிட்டு, நீங்க போய் என்ன பண்ணுங்க, நாட்டுக்கு போங்கன்னு சொல்லுங்க. நாட்டுல உடனே இந்த சீரிய தேசத்துலேருந்து என்ன பண்ண, இஸ்ரேல் நாட்டுக்கு என்ன பண்ண, கடிதத்தை அனுப்பி அவர் பண்ணாரு. அந்த ராஜா பார்த்து பயப்படுறாரு, இங்க யாரா இருக்குதுன்னு. ஆனா அந்த தேசத்துல ஜெபிக்கதான ஒரு எலிசா தேவனுடைய மனுஷன் இருந்தான். அவன் சொல்றான், போய்ப்பா, நீ 7 தரம் போய் என்ன பண்ண, இந்த குளத்துல முங்கி நீ எழுந்துரு, நீ சுகமாவே அப்படிதான். அவன் சொல்றான், எங்க நாட்டுல இல்லாத ஆறா, எங்க நாட்டுல இல்லாத, நான் போகாத இடமா, நாங்க எல்லாமே எங்கெல்லாம் போயிட்டு இருந்தேன், எத்தனையோ புண்ணிய காரியங்களை பண்ணிட்டு வந்துட்டேன், அப்படி இருந்து எனக்கு சுகமாகல. அவன் சொல்றான், நீ பண்ணும் பொழுது அது ஒண்ணு குஷ்டரோகம் என்ன பண்ணும், நீங்கும் சொல்றா. உடனே என்ன பண்றான் அவன், என்னடா நான் ஒரு பெரிய தலைவனா இருக்கேன் சொல்லி. ஆனாலும் பாருங்க, கூட இந்த வேலைக்காரன் சொல்றான், தலைவர்கிட்ட சொல்றான், ஐயா சித்தியக்காரன் தான், தண்ணீர்ல மூழ்கி என்ன பண்ணும், எந்திரிக்க சொல்றாப்புல 7 முறை, அவன் எந்திரிச்சா போதுமே அப்படின்னு சொல்லி உடனே அந்த வார்த்தை கீழ்ப்பிடிஞ்சு அவர் போகிறாரு. பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, 5:12, நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலில் தண்ணீரில் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்கோவின் நதியாகிய அப்னாவும் வம்னாவும் நல்லதல்ல என்று சொல்லி உக்கிரகத்தோடு திரும்பி போனான். 14ஆம் வசனம், அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானின் 7 தரம் மூழ்கின போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையை போல மாறி அவன் என்ன பண்றான், சுத்தமாகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அந்த குஷ்டரோகம் மாறுது இயேசு கிறிஸ்துவினால. அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அது குணம். அந்த படைத்தலைவனுக்கு ஒரே ஆசனம், 1 வட்டம் முழுங்குறான், நடக்கிற 5 வட்டம், 6ஆவது வட்டம், 7ஆவது முறை மூழ்கி எந்திரிக்கும் பொழுது அந்த குஷ்டரோகம் மாறி சிறு பிள்ளை போல அந்த சரீரம் மாறணும்னு உனக்கு ஒரே சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு தேவனா, இப்படிப்பட்ட சர்வவல்லமையுள்ள தேவன், அந்த தேவன் யார், அவன் எங்கேயா போயிருக்க, அந்த இயேசு அவனுக்கு தெரியல. அந்த இயேசுவை இந்த படைத்தல உறுதியாய் பெற்றுக்கொண்ட வசனம் சொல்லுதுங்க பாருங்க. 16ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அதற்கு அவன், நான் வாங்குகிறது அல்ல என்று கர்த்தருக்கு முன்பாக அவனுடைய ஜீவனை கொண்டு சொல்ல. 15ஆம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோட தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியில் எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்றான். அவன் எங்கெங்கே போய் பார்த்துட்டான் அந்த படைத்தலைவன், ஆனாலும் அவன் சுகமாகல. அவன் சுகமாக இப்படிப்பட்ட ஒரு தேவனா, அவர் தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அவர் சுகமாக்குவார். எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும் அவர் சுகமாக்குவார். நீங்க தேடுகிற நிம்மதியை என் இயேசு தருகிறார். இந்த சீரிய நாட்டிலே வந்திருந்த நாம குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமாகி இயேசுவை அவன் உள்ளத்தில் வெளிமாற்றத்தை பார்த்தாங்க எல்லாரும். அவன் உள்ளத்திலே மாற்றம் அடைந்தான். இப்படிப்பட்ட சர்வ வல்லமை தேவன் பூமியில எங்கேயுமே கிடையாது. அவர் தான் சர்வ வல்லமை நம்மளை உண்டாக்கினவர் என்று சொல்லி இந்த படைத்தலைவன் இயேசு கிறிஸ்துவை சுமந்து சென்று சிறிய நாட்டுக்கு என்ன பண்றான், இந்த புதிய நாளில கூட
உங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதியா எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும் என் இயேசுவாலே அது தீர்த்து வைத்த முடியும் என்று நீங்க நம்புங்க. அவன் சொல்லும் போது என்ன பண்றான், என்னடா நான் போதா அப்படின்னு சொன்னான். ஆனாலும் என்ன பண்றான், உடனே அந்த கீழ்ப்படிந்து என்ன பண்றான், அந்த வார்த்தையை நம்புறான். அந்த ஊழியக்கான வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை நம்பும் பொழுது ஆண்டவர் வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குது. குஷ்டரோகம் நீங்கினது. இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அந்த சிரியா தேசத்துக்கு அவன் போகிறத பார்க்க முடியும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் அப்படியாக அது எப்பேற்பட்ட போராட்டம் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அவர் சுகமாக்க முடியும் என்று நீங்க நம்புக. நிச்சயமா உங்க சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். முழு இதயத்தோடு இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மாமிசம் மாறி மாமிச எண்ணங்கள் மறையட்டும். ஆவிக்குரிய நிலைமைகள், ஆவிக்குரிய ஆண்டவரே ஜீவன் உண்டாகும்படியாக பழையவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாக என்ன வார்த்தையின்படி அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.